Hi everyone, welcome to Munira's Kitchen. இப்போ நம்ம சேனலில் பிரெயின் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். என் சேனல் இது வரைக்கும் பார்க்காதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பிரெயினை மஞ்சள் பொடி உப்பும் போட்டு நல்லா கழுவிக்குங்க. கழுவும் போது அது சின்ன சின்ன நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ அது வேகிறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லாட்டி கோகனட் ஆயிலோ ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கிக்கோங்க. அதை வதக்கிட்டு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்குங்க. பச்சை மணம் போகணும், அப்போ நல்லா வதக்குங்க. இது வதக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வதக்கிட்டு இப்போ 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. குருமிளகு ஜாஸ்தி ஆட் பண்ணுவோம், காரம் ஜாஸ்தியாயிரும். அதனால் ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணால் போதும். அது லேசாக வதக்கிக்குங்க. இப்போது பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும், பொடியாக நறுக்கி அதை நல்லா வதக்கிக்குங்க. லேசாக உப்பு போட்டு வதக்கிக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, வறுத்த வீட்டிலே பொடி பண்ண ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் நிறையா குருமிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும், இப்போ குருமிளகு பொடி ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா வதக்குங்க. இந்த மசாலாலாம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை அதையோட அந்த காம்போடு சேர்த்து தண்டும் சேர்த்து பொடியாக நறுக்கிட்டு அது கூட ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு அதை நல்லா வேக விடுங்க. மசாலாலாம் நல்லா வேகட்டும். இப்போ எண்ணெயெல்லாம் பாருங்கள், நல்லா பியூராக எண்ணெய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு வெளியே. இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரெயினை அது கூட நம்ம ஆட் பண்ணலாம். கத்தி வச்சு கட் பண்ணி ஆட் பண்ண அவசியம் இல்லை, கையிலேயே அது லேசாக கட் பண்ணாலே போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாம் பிரெயினும் இந்த மாதிரி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லேசாக அது வதக்கிக்குங்க. சீக்கிரம் வெந்துடும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் 10 நிமிஷம் போதும், ஃபுல்லாக நல்லா வெந்துடும் இது. இப்போ லேசாக அதை வதக்கிக்குங்க. இந்த மசாலாலே வெந்துடும், ஆனாலும் நான் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு அது வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு. இந்த பாருங்க, நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது, நல்லா சூப்பராக மூளை வெந்திருக்குது. இதை வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்ல காம்பினேஷன். நம்ம சாப்பாட்டில் ரசம் ஊற்றி சாப்பிடும் போது இந்த பிரெயின் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு செய்யும் போது கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இதை வந்து ஒமேகா இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching friends. Okay, bye.